அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம். உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் எங்கள் மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண் எங்கள் களத்தின் வேலு நாச்சியார், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய கூட்டு மாவட்டம் அடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர் அகநானூற்று சுடர் எங்கள் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், எங்கள் கூட்டு மாவட்டத்தின் ஆலோசகர், நிலவொளி வேந்தர், வாழ்நாள் சாதனையாளர், நல்லாசிரியர் விருதுக்கு சொந்தக்காரர், புறநானூற்று புதல்வர் மதிப்பிற்குரிய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டம் 18/7 ஆளுநர் தங்கமங்கை அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனது இனிய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி, இந்த நிகழ்ச்சியை வலையொளி வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழால் இணைவோம் களத்தின் சார்பில் பணிவான வரவேற்பினை சொல்லி மகிழ்கிறேன். மதுரை காஞ்சி பாகம் 14. இதுவரைக்கும் நாம் பார்த்த அந்த 13 பாகங்களை பார்க்காதவர்களுக்காக ஒரு சிறிய முன்னோட்டம் வழங்கிவிட்டு நாம் பகுதிக்குள் செல்வோம். இயற்கை வளம், அதாவது நம்ம புலவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, மாங்குடி மருதனார் அவர்கள் அந்த மன்னன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், அவருக்கு நிலையாமை தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே எழுதப்பட்ட காஞ்சி இந்த மதுரை காஞ்சி. இப்பேற்பட்ட இந்த மதுரை காஞ்சியில் அவர் சொல்லும் பொழுதே சில அருமையான தகவல்கள், அங்கே இருக்கக்கூடிய செழிப்பையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாகத்தான் அறிவுரைக்கு வருகிறார். இயற்கை வளத்தை பற்றி நம் புலவர் பாடுகிறார். செயற்கை வளம் என்பது இங்கே பொய்யே பேசாத, பொய் அறியாத, அதுதான் ரொம்ப முக்கியம். பொய் பேசாதன்னு சொல்றதை விட பொய்யே தெரியாத, அறியாத வாய்மொழி மாந்தர்கள் அந்த மன்னரை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள். நம் நெடுஞ்செழியனுடைய குற்றால மலைப்போர் நடந்த விதம், அவனிடம் இருந்த 4 வகை படைகளின் வலிமை, ஒரு மன்னனுடைய வெற்றிக்கு பின்னால் யார் ஒருத்தனை மட்டுமே போய் அத்துணை நாடுகளையும் அவனால் வெற்றி கொள்ள முடியுமா? எப்பேற்பட்ட படைகள் இருக்கணும். அந்த படைகள் சும்மா பேருக்கு இருந்தா போதாது. எப்படி நம்ம அதியமான் சார்பாக நம் அவ்வை போய் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக தூது போனாரோ, படைகள் உன்கிட்ட நல்ல அந்த மணிகள் எல்லாம் பொருத்தி பளபளன்னு வச்சிருக்கப்பா உன்னுடைய போர் பட்டறையில. அவன் பாவம் ஒரே குருதி, அங்கங்க சதை பிண்டங்களோட அந்த துண்டுகள் எல்லாம் வச்சு துரு பிடிச்சு போய் பட்டறையில கிடக்குதுப்பா பாவம். அப்ப சொல்லும் போதே தெரியுதா, நீ சும்மா அலங்காரத்திற்கு வைத்திருப்பது படைகள் அல்ல, அவைகள் வலிமையோடு இருப்பது ரொம்ப முக்கியம். அததான் நம் நெடுஞ்செழியன் 4 வகை படைகளின் வலிமையை பற்றி பேசுகிறார். நெடியோனின் போர் திறமை, திருமாலுக்கு ஒப்பாக நெடுஞ்செழியனை அந்த இடத்தில் வைத்து எப்படி நாட்டை பெற்று வெற்றி பெற்று அவர்களுக்கே திருப்பி நிலம் தரு திருவாக இருக்கிறான் என்று. மன்னர்க்கெல்லாம் மன்னனாக நெடுஞ்செழியன் எப்படி இருக்கிறான்? மன்னர்கள் அத்துணை பேரும் அவன் சொல் கேட்டு அவன் வழி வழியாக அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பதை பெருமையாக கூறுகிறார். கடல் வளம் மிகுந்த சாலியூரை பற்றி, அதை கை கொண்ட வெற்றியை பற்றி பாடுகிறார். அந்த வெற்றி பெற்ற இடங்களில் அந்த மக்கள் இன்னொரு நாட்டு மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு வருத்தமோ வேதனையோ, அந்த இடம் சுடுகாடாக ஆனால் கூட மீண்டும் அவர்களை நாட்டை திருப்பி கொடுத்து வளத்தோடு வைத்திருந்தவன் இல்லையா? அப்ப அங்க மகிழ்ச்சிக்கு பஞ்சமா? குரவை ஒலி, பிற ஓசைகள் எல்லாமே கேட்கக்கூடிய ஊர்கள் அவன் நாட்டிற்கு கீழ் இருந்தது. வந்தோருக்கெல்லாம் வாரி வழங்கிய பெருமைக்குரியவன் நம் பாண்டியன். முதுவெள்ளிலைன்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி அந்த ஊரினுடைய சிறப்பை பற்றி நம் புலவர் பாடினார். முதுவெள்ளிலையார் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுடைய பெயர். அவர்களெல்லாம் நம் தலையாலங்கானத்தில் பகைவர்களை வென்று விரட்டிய ஆலங்கான சிறப்பிற்குரிய நெடுஞ்செழியனை, அவன் பேச்சினை எப்படி அவன் ஏவலை கேட்பார்கள்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தலையாலங்கானத்துல எப்படியெல்லாம் பகைவரை தாக்கினான்னு அதை படிக்கும் போதே நமக்கு அப்படியே ரத்தம் துடிக்கிற விதமா எழுதியிருந்தாரு. கொற்கை மக்களின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிய பெருமைக்குரியவன். அவனோடு நட்பு கொண்ட அரசர்களிடம் அவர்களை உயர்வாக்குவான், பகை கொண்டவர்களை தகர்த்து எறிவான், பெயர்த்து எறிவான்னு சொல்லியிருக்கார். தென்பரதவர் அந்த மக்கள், அவர்களே வீரத்தில் சிறப்பானவர்கள். அவர்களுடைய போர் யானையாக நம் நெடுஞ்செழியன் எப்படி விளங்கினார் அப்படின்னு பார்த்தோம். செழியனுடைய அந்த பரதவரை வென்ற காட்சி, பகைவரது நாட்டையெல்லாம் அவன் கை கொண்ட வெற்றி, இவனுடைய போரிடும் தன்மையினால் பகைவருடைய தேசம் எவ்வாறு பாழானது, பாழான பிறகு அவர்களை அடக்கி அறநெறியில் நிறுத்தி வளமாக எப்படி வாழ வைத்தான், முதுபொழில் முற்றுகை எப்படி செய்தான். செழியனை புலவர் வாழ்த்தும் அழகை பாருங்கள். பிறை நிலா வளர்வது போல உனது வெற்றியெல்லாம் வளரட்டும்.
முழு நிலா தேய்வது போல உன் பகைவரெல்லாம் தேயட்டும். இதை விட எப்படி வாழ்த்த முடியும் ஒருத்தரை? செழியனை வாழ்த்தி நிலையாமையை அறிவுறுத்தவும் தொடங்குகிறார் நம் புலவர். இந்த உலகத்தில் சிறப்புற ஆண்டு பல பேர் இருந்திருக்காங்க. ஆனா உன்னை போன்றவர்கள் வெகு சிலரே அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஆத்து மணல் ஓரமா எப்படி மணல் குவிஞ்சு கிடக்குமோ அந்த மாதிரி பல மன்னர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை போன்றவர்கள் வெகு சிலர்னு சொல்றார். ஒவ்வொரு 5 நிலத்தின் பெருமைகளை சொல்லி, மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை, நெய்தல், இப்படி அத்தனை இயல்புகளையும் சொல்லி, இந்த 5 வளத்தையும் ஒருங்கே கொண்ட நல்ல நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்றாரு. அங்கே நீ அழகாக ஆட்சி செய்யக்கூடியவன். அங்கே இருக்கக்கூடிய பெரும் பாணர்கள் எல்லாம் எப்படி ஒரு கௌரவமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழக்கூடிய இடம் அகழியும் மதிலும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க, மாடங்கள் எல்லாம் எப்படி ஓங்கி வளர்ந்திருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த நாட்டில் உயர பறந்த பலவிதமான கொடிகள். இங்க அறச்சாலை, மரச்சாலை, இங்க ஒரு சாராயக்கடை, கடைக்கு கூட ஒரு கொடி பறந்ததுன்னு பல்வேறு கொடிகள் அங்கே நாட்டில் பறந்தது. பல நாடுகளிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கப்பலிலும் அவர்கள் நாட்டுடைய கொடிகளும் பறந்தது. மதுரை தெருவில் பறந்த அத்துணை கொடிகளின் சிறப்பையும் பார்த்தோம். படைகளின் இயக்கம் எப்படி இருந்தது, ஒரு இடத்துக்கு போய் வெற்றி பெற்று வந்தவர்கள் அந்த தெருக்களில் அந்த வீரர்கள் எப்படி நடமாடுவார்கள், அதையெல்லாம் பார்த்தோம். நாளங்காடி, அந்த பூ முதலிய வண்ண பொருட்கள், அதாவது நம்ம சுண்ணப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வாசனை மிகுந்த பொருட்கள், பன்னியம், அந்த பலகாரம், இதெல்லாம் பண்டங்கள் விற்கக்கூடிய அந்த பெண்கள் மயில் போல் எழிலோடு மட மொழியோடு எப்படி இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய மகளிர் மைந்தர்கள் எல்லாம் தனக்கு பிடித்தமான உணவை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எப்படி திரிந்தார்கள்னு பார்த்தோம். ஒருவரோடு ஒருவர் உரையாடி அந்த 7ஆம் நாள் தீர்த்த நீரில் ஆடி, என அவர்கள் வெற்றி பெற்று வந்த அந்த இரத்தக்கரை உள்ள கழுநீர் விழா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு சொல்லாடல் நான் ரசித்தேன். ஏன்னா அவர்கள் வெற்றி பெற்று வந்த அந்த இரத்தக்கரையெல்லாம் அந்த ஆற்றில் கழுவி எடுத்து பூச்சூடி அங்கே பெரிய விழாவாக எடுத்திருக்கிறார்கள். பெருஞ்செல்வர்களோட வீட்டு மாடியிலெல்லாம் நிலா முற்றங்களில் பெண்கள் எல்லாம் அங்கே உலவிக் கொண்டிருந்த காட்சி, அங்கே இருந்த பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, அமணப்பள்ளி, அறம் கூறக்கூடிய அவயம், காவிதி மாக்கள், அந்த காவிதிங்கிற சொல்லாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது. உழவர்களில் சிறந்தவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சொற்களும் அவர்களுடைய கருத்துகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. பண்டங்கள் விற்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், 4 வகையான குழு, 4 குழு எப்படி இருந்ததுன்னு போன வாரம் பார்த்தோம். 4 வகையான, அதாவது பலதரப்பட்ட மொழிகளை பேசக்கூடிய மக்களோட மொழி மன்னனுக்கு தெரியணும் இல்லையா, அந்த மன்னனுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய குழு, அந்த 4 மொழி கோசர், அதெல்லாம் பார்த்தோம். பல்வேறு தொழிலாளர்கள், சங்கரித்து வளையல்கள் செய்யக்கூடியவர்கள், முத்து மணி இப்படி நவரத்தினங்களை கோர்த்து ஆரமாக செய்யக்கூடியவர்கள், தங்கத்தை தரம் பார்ப்பவர்கள், இப்படி பல்வேறு தொழிலாளர்கள் பலரும் கூடி நிற்க அங்கே ஆரவாரம் பெரிய கடல் அலை போல இருந்ததுன்னு பார்த்தோம். என்னென்ன உணவுப் பொருள் எல்லாம் கிடைச்சது, வெத்தலை, பாக்கு, பழங்கள் அப்படின்னு பல வகை உணவுப் பொருட்களை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம அந்திக்கடையில் அங்கே எப்படியெல்லாம் ஓசை அதிகமாக கேட்டது அப்படின்னு பார்க்க போறோம். மாலிதை எடுத்த வழி தரு வங்கம், பல்வேறு பண்டம் இழி தரும் பட்டினத்து, ஒல்லென் இமிழிசை மான கல்லென நனந்தலை வினைஞர் கலம் கொண்டு மருக, பெருங்கடற் குட்டத்து புலவு திரைவோதம் இருங்கழி மருவி பாய பெரிதெழுந்து, உருகெழு பானாள் வருவன பெயர்தலின் பல்வேறு புள்ளின் இசை எழுந்தற்றே, அல்லங்காடி அழிதரு கம்பலை, அல்லங்காடி அழிதரு கம்பலை. கம்பலை அந்த சொல்லாடல் ரொம்ப அருமையான சொல். ஆரவாரம், அந்த சத்தத்தை குறிப்பிடக்கூடியது. வால் இதை எடுத்த வழி தரு வங்கம், வெள்ளவெளேர்னு அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த பாய் மரம், அந்த பாய்கள் எல்லாம் நன்றாக விரித்து காற்றில், அந்த காத்துல அப்படியே கப்பலை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காட்சி. பல்வேறு பண்டம் இழிதரும் பட்டினத்து, பலவிதமான சரக்கு பொருட்கள் வந்து கீழே இறங்கக்கூடிய அந்த பட்டினத்தில், இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பட்டினத்தில், ஒல்லன் இமிழ் இசை மான கல்லன, அந்த ஒல்லுன்னு அந்த சத்தம், அந்த கல் எரிஞ்சா எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒல்லென முழங்கக்கூடிய அந்த ஓசையை எழுப்பக்கூடிய அந்த முழக்கம். நனந்தலை வினைஞர் கலம் கொண்டு மருக, பெரிய அகன்ற இடமா,
மத்த நாட்டு வணிகர்கள் எல்லாம் இங்கே செய்யக்கூடிய அணிகலன்களை எல்லாம் விலைக்கு வாங்கி உலவ, பெருங்கடல் குட்டத்து புலவு திரை ஓதம், பெரிய கடல், அந்த பெரிய கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல புலால் நாற்றம், அந்த மீனோட அந்த கடற்கரை ஓரத்துல கவனிச்சிருப்பீங்க, நிறைய அந்த அந்த மாமிசம், அந்த மீனுடைய அந்த நாற்றம் வரும். அப்படி அந்த நாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அலைகளை உடைய அந்த வெள்ளத்தோட ஓசை கேக்குதாமா. இருங்கழி மருவி பாய பெரிது எழுந்து, அப்படியே அந்த உப்பங்களி, அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த உப்பங்களியில அந்த புகார முகத்துல பாய்ந்து பெருசா எழுந்து, இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஓடி வந்து முட்டி மோதி ஓடும். அந்த மாதிரி அந்த கடல் அலை வந்து உப்பங்களியில ஓடி அத மோதி எழுந்து நிக்குது. உருக்கெழு பானாள் வருவன பெயர்தலின், பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நடுராத்திரியில் வரக்கூடிய விதமாக சொல்றாங்க. பல்வேறு புள்ளின் இசை எழுந்து அற்றே. கடற்கரை ஓரத்துல நம்ம நிறைய, ஏன்னா அங்கே வந்து ஒதுங்கக்கூடிய அந்த மீன்களுக்காகவும் அந்த மக்கள் எல்லாம் போடக்கூடிய உணவுப் பொருட்களுக்காகவும் நிறைய அங்க பறவைகள், அங்கே வந்து பல்வேறு பறவைகளின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல் அங்காடி அழி தரு கம்பலை, அப்படிப்பட்ட அந்த இரவு நேர கடைகளில் பலமான ஆரவாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெள்ள பாய்கள், அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பாய்களை விரிச்சு அந்த கப்பல்கள் எல்லாம் அது கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சரக்குகளை எல்லாம் இங்கே அந்த சத்தம் கல்லென்னும் அந்த ஒல்லென முழங்கக்கூடிய கல்லென்னும் முழக்கத்துடன் இங்கே கேட்கிறது. அல்லங்காடின்னு சொல்லக்கூடியது அந்த இரவு கடைகளில் எழக்கூடிய ஆரவாரத்தை எப்படி சொல்றாங்க, அந்த துறைமுக பட்டினத்தில் கப்பல் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடிய ஆரவாரம், எப்பா எடுத்து வைப்பா, இது அங்க தூக்கு இறக்குன்னு அந்த மக்கள் எழுப்பக்கூடிய ஒலி. அந்த கடல் அலையானது கழிமுகத்துல பாய்ந்து அப்படியே தழுவி, குழந்தையை போல தழுவி திரும்பி போகுது. அது ஒதுக்கிய இரைகள், அது கொண்டு வந்து ஒதுக்கக்கூடிய அந்த மீன்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இரைகள், அதை தின்னக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் மாலை நேரம் வந்த உடனே என்ன செய்யும், தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்ப செல்கிறது. அப்படி செல்லும் போது என்ன செய்தான், நம்ம ஒரு திருவிழாக்கு போனோம்னா பிள்ளைகளை கையில பிடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு விழாவிற்கு ஒரு வீட்டிற்கு போயிருந்தோம்னா கிளம்பும் போது நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு உறவினர்கள் இனத்தை எல்லாம் அழைத்து கொண்டு போவது போல தன்னுடைய இனத்தை எல்லாம் ஒலி எழுப்பி அழைக்குதாமா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கடற்கரை ஓரத்துல ஒரு பறவை கத்தும், கட 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 கடன்னு பின்னாடி நிறைய வரிசையா பறவைகள் கத்திக்கொண்டே செல்லும். அதைத்தான் இந்த இடத்துல நான் யோசிச்சு பார்த்தேன். மாலை நேர கடைகள்ல அங்கே அப்படி ஆரவாரம், அந்த கம்பலை. பானாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பால் நாள், பாதி நாள். இப்படி பானாள் கங்குல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரவு, அந்த இரவாகிய அந்த கங்குலில் பாதி நாளாகிய நள்ளிரவு யாமத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி நேரத்திலும் இன்றும் மதுரையில் எப்ப போனாலும் சுட சுட இட்லி எல்லாம் அங்க கிடைக்கும்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தெருக்கடை நாளங்காடி போய் அல்லங்காடிக்கு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களின் நிலையை பத்தி தான் இங்கே பேசுறாங்க. வால் இதை அப்படிங்கிற இந்த சொல்லாடல் வலிமை மிக்க பாய்மரம். அதை வந்து நம்ம திருக்குறள்ல கூட வாலறிவன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் நம்ம கவனிச்சிருப்போம். கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நம்மளை விட, தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளர்கள் முன்னாடி வணங்கி நிற்கக்கூடிய பண்பு நமக்கு இல்லைன்னா அவன் என்னதான் படிச்சிருந்தோம், அதனால என்ன பயன், அவன் என்ன பெரிய வலிமையாளனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைட்டாரு வள்ளுவர். காவிரி பூம்பட்டினத்தில் காற்றால் செலுத்தப்படக்கூடிய அந்த பாய்மர கப்பல்கள் எல்லாம் பலவிதமான பண்டங்களை இறக்குமதி செய்து கம்பலை வந்து அது அது மகிழ்ச்சி கூத்து எழுப்புற மாதிரி இருந்துச்சாம். அந்த வேற ஒரு பொருளும் இருக்கிறது. துன்பம், கம்பலைக்கு நடுக்கம், அச்சம், துன்பம், சச்சரவு, ஆரவாரம், இப்படி பல பொருட்கள் இருக்கிறது. அந்த இரவு எப்படி இருந்தது அந்த மதுரை அந்த அல்லங்காடியில? உன் சுடர் ஒரு பொழி மழுங்க சினம் தணிந்து சென்ற நண்பகல் கொண்டு குடமுதல் குன்றம் சேர குணமுதல் நாள் முதிர் மதியம் தோன்றி நிலா விரிவு பகலுரு உற்ற இரவு வர நயந்தோர், பகலுரு உற்ற இரவு வர நயந்தோர். ஒன் சுடர் உறுப்பு ஒளி மழுங்க சினம் தணிந்து சென்ற ஞாயிறு, நல்ல ஒளி வீசக்கூடிய கதிர்களை உடைய, வெப்பமும் ஒளியுமே மழுங்கி சுடும் சினம் தணிந்து அகன்ற கதிரவன். அப்படியே மத்தியான நேரத்துல அடிச்ச வெயில் மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே தணிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட காட்சி இங்க சொல்றாங்க. அப்படி நண்பகல் கொண்டு குடமுதல் குன்றம் சேர, பகற்பொழுதையெல்லாம் மேற்கு திசையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, மலையில் சேர்க்கக்கூடிய குணம் முதல் நாள் முதிர் மதியம் தோன்றி, கீழ்த்திசையில் சென்று முதிர்ந்த நிலா. ஏன்னா
கதிரவன் மறைந்த பின் இங்கிருந்து யார் வருவாங்க? நிலா தோன்றுகிறது கீழ்த்திசையிலிருந்து. அந்த நிலா விரிவு பகல் உருவுற்று இரவு வர நயந்தோர். அந்த நிலவின் ஒளி பரவுவதால எப்படி இருக்கா? பகல் போலவே இருக்குதாமா இரவு காலமும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை விரும்பக்கூடிய பெண்கள், நயந்தோர் விரும்பக்கூடிய பெண்கள்ங்கிற பொருள். இந்த ஒளியுடைய கதிர்களின் வெப்பம் ஒளி எல்லாம் மழுங்கி போகக்கூடிய அளவில் அதன் சினம் தணிந்து அங்கே அகன்ற கதிரவனை பற்றியும் நிலவு அங்கே உதிக்கக்கூடிய காட்சி. அந்த நில ஒளியை எப்படி மகிழ்ச்சியோடு துய்த்தார்கள். அதுதான் ஞாயிறு ஒளியும் வெயிலும் ஆகிய சினம் தணிந்த பிறகு நண்பகல் கடந்து மேலை திசையில் முதலில் சேர்த்தது. இங்கே உறுப்பு, அதாவது ஒளின்னு பாத்தீங்கன்னா அந்த கடும் வெயிலுடைய பத்தி பேசுறாங்க. கீழை திசையிலிருந்து அந்த நில ஒளி எப்படி பகல் போல ஆக்கி கொண்டிருந்தது நள்ளிரவையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த இரவினை விரும்பக்கூடியவர்கள் அதனுடைய பயனை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் துய்க்கலாயினார்கள். அடுத்த வரிய பார்ப்போம். காதல் இன் துணை புணர்மாராயிதழ் தன்னரும் கழுநீர் துணைப்ப இழை புனையும் நல் நெடும் கூந்தல் நறுவிரை குடைய நரந்தம் அரைப்ப நறுஞ்சாந்து மருக மென்னூர் கலிங்கம் கமல் புகை மடுப்ப பெண்மகிழ் உற்ற பிணை நோக்கு மகளிர் நெடுஞ்சுடர் விளக்கம் கொடி நெடுநகர் எல்லை எல்லாம் நோயொடு புகுந்து கல்லென் மாலை நீங்க கல்லென் மாலை நீங்க. காதல் இன் துணை புணர்மார். காதல் அதிகமாக, அன்பு நேசம் அதிகமாக இருக்கக்கூடிய தங்களுடைய இனிய துணைகளை எல்லாம் சேரும் பொருட்டு இதழ் தன் நறுங்கழு நீர் துணைப்ப. நல்ல ஆராய்ந்து அழகிய இதழ்கள், அந்த மலருடைய இதழ்களை பற்றி பேசுகிறார்கள். அப்படி பார்த்து பார்த்து, என கடைக்கு போனா கூட இந்த மலர் வச்சுக்கலாமா, அந்த மலர் வாங்கிக்கலாமான்னு பெண்கள் எப்பவுமே போன உடனே ஒரு பூவை வாங்கணும் வந்தோன்னு இருக்க மாட்டாங்க. ஆராய்ந்து எது அழகா இருக்கு, இந்த மொட்டு அழகா இருக்கு, இந்த வண்ணம் அழகா இருக்குன்னு அப்படி ஆராய்ந்து அழகிய இதழ்களை உடைய குளிர்மை தன்மை உடைய வாசம் வீசக்கூடிய செங்கழு நீர் மலர்களை மாலையாக கட்டும்படி இழை புனையூ நல் நெடுங்கூந்தல் நறுவிரை குடைய. அணிகலன்களை எல்லாம் அணிந்து நல்ல நீண்ட கரிய கூந்தல்ல நறுமண சந்தனத்தை எல்லாம் பூசி இருக்கக்கூடிய, அதெல்லாம் அப்படியே அசைந்து இருக்கக்கூடிய அந்த காட்சி. நரந்தம் அரைப்ப நறுஞ்சாந்து மருக. கஸ்தூரி, அந்த நறுமணம் வீசக்கூடிய அந்த கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கஸ்தூரியை எல்லாம் அரைக்கும்படி நறுஞ்சாந்து மருகன்னா நறுமணம் வீசக்கூடிய சந்தனத்தையும் அரைக்கிறார்கள். மென்னூர் கலிங்கம் கமல் புகை மடுப்ப. மெல்லிய நூலால் செய்த துணிகளுக்கெல்லாம் அந்த நறுமண புகையை ஊட்டுகிறார்கள். பெண் மகிழ்வுற்ற பிணை நோக்கு மகளிர். பெண்களே விரும்பக்கூடிய சிறப்பை உடைய பெண் மான் போல் இருக்கக்கூடிய நோக்கு, அந்த பார்வையை உடைய பெண்கள். நெடுஞ்சுடர் விளக்கம் கொழி. நெடிய ஒளி, நல்ல நீண்ட தூரத்துக்கு வெளிச்சம் இருக்கக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய விளக்கினை ஏற்றி நெடுநகர் எல்லையெல்லாம் நோயொடு புகுந்து கல்லன் மாலை நீங்க. அப்படிப்பட்ட பெரிய ஊரின் எல்லையாகிய இடமெல்லாமே அந்த விரும்பியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் கல் என்னும் ஓசையுடன் புகுந்து நோயை நீக்கும் விதமாக அந்த மாலை காலத்தை நீக்க. கணவனுடன் வாழக்கூடிய, அதாவது துணையுடன், கணவனுடன், இணையுடன் வாழக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்கெல்லாம் தன்னை எப்படி அழகுபடுத்திக்கிட்டு விளக்கேத்தி அந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். அந்த மாலை கோலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. மானை போல மருளும் பார்வை கொண்ட மகளிராம். அது தன்னுடைய பெண்மை தன்மையை தாமே கண்டு மகிழ்ந்தார்களாம். ஒரு திரைப்பட பாடல கூட வரும். மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கன்னம் கொண்ட தேனே தேனே. மானை போலவே கண்கள் உடையவளையும் தன்னுடைய தலைவியை பாடியிருப்பான் தலைவர். இப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய இணையோடு கலந்து இன்பமாக இருக்க விரும்புகிறார்கள். அதுக்கு என்ன செய்யறாங்க? தன்னை தாமே ஒப்பனை செய்து கொள்கிறார்கள் அழகியலோடு. குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல செங்கழு நீர் பூக்களை எல்லாம் பறித்து வந்து அந்நறுமணம் வீசக்கூடிய மலர்களாக சேர்த்து இதழ்களை எல்லாம் ஒன்றோடு ஒன்று துணைப்படுத்தி அடுக்கி நாரால் மாலையாக கட்டுகிறார்கள்.
நல்ல நீண்டு வளர்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய கூந்தலை நீராட்டுவதற்காக நரந்தம்னு சொல்லக்கூடிய மனம் வீசக்கூடிய பொருளை அரைத்து பூசுகிறார்கள். தான் அணியக்கூடிய மெல்லிய நூலாடைக்கு நறுமணம் வரக்கூடிய விதமாக புகையை எல்லாம் ஊட்டுகிறார்கள். நம்ம இப்ப குளிச்சுட்டு சாம்பிராணி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கூந்தலுக்கு அந்த மனம் வீசும் விதமாக. அப்படி இங்கே தான் அணியக்கூடிய இந்த காலத்துல எல்லாம் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போயிருவாங்க. அங்க பாருங்க, தான் அணியக்கூடிய மெல்லிய நூலாடைக்கும் நறுமணம் வீசக்கூடிய புகையை ஊட்டுகிறார்கள். சுவர் மாடங்களில் வைக்கப்பட்டிருந்த அழகான விளக்குகளை எல்லாம் ஏற்றுகிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல, விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாளெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அது சொல்லும் பொழுது அந்த சூதாட்டம்ங்கிற ஒரு படத்துல எழுதியிருப்பாரு இந்த வரிகள். மஞ்சளிலே நீ கொடுத்தாய் மங்களம், இந்த மஞ்சத்திலே நான் தருவேன் மந்திரம், நெஞ்சத்தில் பூசிவிடும் சந்தனம் அதை கொஞ்சட்டுமே நீ கொடுத்த குங்குமம்னு எழுதியிருப்பாரு கண்ணதாசன். இங்கிருந்துதான் எடுத்திருக்க வேண்டும். அப்படி இந்த பெண்கள் எல்லாம் சுவர் மாடங்களில் இருக்கக்கூடிய விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைக்கிறார்கள். நெடுநகராகி அந்த பெரிய அகன்ற வீதிகள் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் பகலெல்லாம் என்ன ஆகுது? தலைவர்களை துணையை பிரிந்து இருக்கிறார்கள். அந்த துன்ப நோயோடு இருக்கிறார்கள். இரவு வந்ததும் பிரிந்து சென்றவன் வந்து விடுவான் இல்லையா? அவர்களை எதிர்கொள்ள ஆவலோடு அவர்கள் வருகையை எதிர்பார்த்து அதை நினைத்தாலே நாணப்படுகிறார்களாம். அந்த அளவிற்கு இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்த திரைப்பட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழின்னு. மாலை பொழுதின் மயக்கத்தில் நான் கனவு கண்டேன் அவன் வருகைக்காக அப்படின்னு இந்த பெண்களும் கனவோடு காத்திருக்கிறார்கள். அந்த செங்கழுநீர் மாலையெல்லாம் கட்டிக்கொண்டு. அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல ஒரு பாடல்ல, பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோழுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை எடுத்து உனக்கு ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் ராசா உன் தோளுக்காகத்தான் அவ சொல்ற மாதிரி இந்த பெண்கள் எல்லோரும் விளக்கேற்றி வைக்கிறார்கள். பூவை அணிந்து கொண்டு தன்னுடைய இணைகளுக்காக காத்திருக்கிறார்கள் வெட்கத்தோடு. குலமகளிர் செயல்பாடுகளை எல்லாம் இங்கே நம் புலவர் அழகாக சொல்லி இருக்கிறார். நானு கொழ ஏழ்புணர் சிறப்பின் இன்தொடை சீரியாள் தாழ் புயல் கனை கூறல் கடுப்ப பண்ணு பெயர்த்து வீழ்த்துணை தழின்னு முடிக்கிறார். என்ன தழுவுதுங்க பாப்போம். நானு கொழ, தன்னுடைய இணைகளை விரும்பிய பெண்கள் எல்லாம் அவர்களுடைய வருகை அறிந்து அவர் வருவதை தெரிந்த உடனேயே எண்ணத்தில் உதித்ததும் நாணம் அப்பிக்கொண்டது. ஏழ் புனர் சிறப்பின் இன்தொடை சீரியாள், அந்த குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம்ங்கிற அந்த இசை ஏழும் தன் அகத்தே கொண்டிருக்கக்கூடிய இனிய நரம்பினை கொண்டு மீட்டக்கூடிய அந்த சிறிய யாழ். தாழ்வு அயல் கனை குரல் கடுப்ப, அதன் அருகில் இருக்கக்கூடிய தாழ்ந்திருக்கக்கூடிய செறிந்த தம்முடைய பாடல் எல்லாம் அதற்கு இணையான பண்ணு பெயர்த்து பண்களை எல்லாம் மாறி மாறி இசைத்து வீழ்துணை தழி, தம்மை விரும்பக்கூடிய இணைகளை துணைவர்களை தழுவி. மாய மகளிர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அணங்குகள்லாம் இந்த பெண்கள் எல்லாமே மேலே இங்க எப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ, தன்னுடைய அழகை பார்த்து தானே மயங்கி மாலை வந்ததும் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு தெருவில் அப்படியே உலாத்திட்டு இருப்பாங்களாம். யாழை மீட்டிக்கொண்டே வருவார்களாம். ஏழிசையிலும் தன்னுடைய பண்ணை பாடலை பாடிக்கொண்டே வருவார்களாம். தான் விரும்பியவர்களை தழுவிக்கொண்டும் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரத்தையரது வாழ்க்கை எப்படி இருந்தது நம் புலவர் சொல்கிறார். வியல் விசும்பு கமழ நீர் திரண்டன்ன கோதை பிறக்கு இட்டு ஆய்கோல் அவிர்தொடி விழங்க வீசி போது அவள் புது மலர் தெரு உடன் கமழ மேதகு தகைய
மிகு நலம் எய்தி பெரும்பல் குவழை சுரும்பு படு பல் மலர் திறந்து மோந்தன் சிறந்து கமழ் நாற்றத்து கொண்டல் மலர் புதல் மான பூவேந்து நுண்பூன் ஆகம் வடுகொழ முயங்கி மாய பொய் பல கூட்டி கவவ. அதாவது வியல் விசும்பு கமழ, நல்ல பெரிய அகன்ற பிரம்மாண்டமான அந்த வானமே மணக்கும்படி நீர் திரண்டன்ன கோதை பிறக்கு இட்டு, அந்த தண்ணி நீர் கோக்குறதுன்னு சொல்லுவோம், அந்த நீரெல்லாம் திரண்டது போல அந்த வெண்மையான மலர்களால் கட்டிய மாலைகளை தன் கூந்தலில் அணிந்து ஆய்கோல் அவிர் தொடி விளங்க வீசி, நல்ல திரட்சியான வளையல்கள் எல்லாம் ஒளி வீசும் விதமாக கையை வீசி நடந்து, அந்த தெருக்கள்ல அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்றாங்க. போது அவள் புதுமலர் தெருவுடன் கமழ, அரும்பு எப்படி மொட்டு அவிழ்ந்து அது மனம் வீசுமோ அப்படி அப்போது அரும்பு அவிழ்ந்த புதிய மலர்களோட அந்த நறுமணம் எல்லாம் தெருவெங்கும் வீச கமழ, மேதகு தகைய மிகு நலம் எய்தி, பெரிய தகைமையை உடைய அதிகப்படியான நன்மையை உண்டாக்கக்கூடிய விதமாக ஒப்பனை அலங்காரம் செய்து கொண்டார்களாம். பெரும் பல் குவளை சுரும்பு படு பல் மலர் திறந்து மோந்தன, பெரிய பெரிய குவளை வண்டுகளுக்கெல்லாம் அந்த வண்டுகளுக்காகவே மலர்கிற மலர்களை போல அந்த மலர்கள் திறக்கும் இல்லையா, வண்டு வரும் பொழுது அப்படி அந்த வண்டுகள் திறந்து மோந்து பார்ப்பது போல, மோந்தார் போல சிறந்து கமழ் நாற்றத்து, அற்புதமான நறுமணத்தை தரக்கூடிய வாசனை வீசக்கூடிய மனத்துடன் கொண்டல் மலர் புதல் மான பூ வேய்ந்து, மழை பொழிந்த உடனேயே அங்கே மலரக்கூடிய மலரை உடைய சின்ன சின்ன அந்த புதர்களில் இருக்கக்கூடிய மலர்களையும் அணிந்து நுண் பூன் ஆகம் வடு கொள முயங்கி. இது ரொம்ப முக்கியமான காட்சி. இது இந்த வாரத்தில் நம்ம பேசி முடிக்க முடியாது, அடுத்த வாரமும் பேசுவோம். தம்மை புணர்வோர், தன்னை அணைக்கக்கூடிய சின்ன மென்மையான நுட்பமாக வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்ட அணிகலன்களை உடைய மார்பை தம் மார்பில் இருக்கக்கூடிய அந்த வடுபடும்படியாக தழுவி, நம் சிவபெருமானை லிங்கத்தை தழுவிய நம் சக்தி அவளுடைய மார்பு அந்த அந்த லிங்கத்தின் மேல பதிந்ததாக வரலாற்று சான்றிதழ் இப்ப நம்ம சான்றே இருக்கு. அந்த நம்ம நிறுவனர் அடிக்கடி அந்த கோவிலை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதுபோல இங்கே தன்னுடைய துணைகளை எல்லாம் அவர்கள் அழுந்த தழுவி அந்த வடுபடும்படியாக தழுவுகிறார்கள். மாய பொய் பல கூட்டி பல பல அவர்களை மயக்கும் விதமான பொய்களை எல்லாம் கூறி கவவு கறந்து முயக்கம், இந்த இடத்துல அவர்களுடைய தழுவல் அதை பத்தி பேசுறாங்க. பொருள் தரும் வரை மறைத்து, நம்ம சிலப்பதிகாரத்துல பேசுவோம் இல்லையா, கோவலனுடைய அத்துணை பொருளும் இழந்த பிறகுதான் அவன் கண்ணகியை திரும்ப தேடி போறான். அப்போ தன்னுடைய அவர்கள் பொருளை எல்லாம் தரும் வரை இவர்கள் தன்னுடைய அழகாலையும் மயக்கி எல்லாத்தையும் கறந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக இந்த 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 ஒட்டுமொத்த இவர்களுடைய இயல்பை பத்தி பேசும் பொழுது நாடி வந்த அந்த தன்னை நாடி வந்தவர்களிடமிருந்து இவர்கள் செல்வத்தை எல்லாம் எப்படி வாங்குகிறார்கள் அப்படின்னு, நீர்மேக திரட்சி மாதிரி தன்னுடைய அலங்காரப்படுத்தி கூந்தலை பறக்க விட்டு கொண்டு அங்கே நடமாடுகிறார்கள். அந்த கூந்தல் வானமெங்கும் வாசம் வீசக்கூடிய விதமாக இருக்குதாமா. கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் ஓசை கேட்டுக்கொண்டே கையை வீசி வீசி அந்த தெருவில் நடந்து வருகிறார்கள். அவர்கள் கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய மொட்டு, ஏன்னா நம்ம நல்லா கவனிச்சோம்னா முல்லை மலர்கள் எல்லாம் பார்த்தா மொட்டாக அணிந்து அதுவாக விரியும் பொழுது தனி மனமாக இருக்கும். அப்படி மொட்டு அவிழ்ந்து விரியக்கூடிய பூ அந்த தெருவெல்லாம் மனம் வீசுகிறது. பெருந்தகைமை உடைய அவர்களுடைய கச்சிதமான உடல் அழகு, அதில் ஒரு மென்மை இழையோடு நடந்து வருகிறார்கள். அப்படி அதிகப்படியான ஒப்பனை நலமும் அவர்கள் செய்திருப்பார்கள். குவளை மலர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் மொய்க்கும் போது தானே வாய் திறந்து அதை மூந்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு மனம் வீசக்கூடிய மனம், அந்த மலர்களுக்கு ஒப்பாக அவர்களுடைய உடல் அழகை சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த கீழை காற்றால் கொண்டல் மழை பொழியும் போது அந்த பூத்து குலுங்கக்கூடிய அந்த குட்டி பிளாத்தின்னு ஒரு மலர் செடி சொல்றாங்க. அந்த மலர் செடியில் இருக்கக்கூடிய மலர்கள் அது எல்லாத்தையும் தன்னுடைய உடல் முழுவதும் அந்த பூவாலேயே ஒப்பனை செய்திருப்பார்கள். நாடி வந்தவர்களை எல்லாம் தம் நெஞ்சில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் பதியும் அளவிற்கு இருகத் தழுவிக் கொள்வார்கள் அந்த வடு பதியும்படியாக. இப்படி அத்தனை மாயம் பொய் பொருளை கவர்ந்து செல்ல போவதை மறைத்து வஞ்சனையாக தழுவுகிறார்கள்னு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி அவர்களை சிறப்பாக சொல்லிவிட்டு, போகாதப்பா கையில இருக்கதெல்லாம் உருவிடுவாங்க அப்படின்னு இங்க ஒரு காட்சிப்படுத்துறதாக தான் நான் பார்த்தேன்.
சேயரும் நனியரும் நலன் நயந்து வந்த இளம்பல் செல்வர் வளம் தப வாங்கி நுண்தாது உண்டு வரும் பூ துறக்கும் மென்சிறை வண்டினம் மான புணர்ந்தோர் நெஞ்சே மாப்ப இன்துயில் துறந்து பழம் தேர் வாழ்க்கை பறவை போல கொழுங்குடி செல்வரும் பிறரும் மேய மனம் புணர்ந்து ஓங்கிய அணங்குடை நல்கில் சேயரும் நனியரும் நலநயந்து வந்த இளம் பல் செல்வர் வளம் தப வாங்கி, ரொம்ப தூரத்துல இருந்தும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, அருகில் இருப்பவர்களும் சரி, தங்களுடைய அழகையெல்லாம் விரும்பி வந்த அந்த இளைஞர்கள், அவர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான செல்வங்கள், இது வச்சிருக்கக்கூடிய அந்த ஆண்கள், அவர்கள் செல்வமெல்லாம் கெடுமாறு அவர்களை வசியப்படுத்தி கவர்ந்து நுண் தாது உண்டு வரும் பூ துறக்கும் மென்சிறை வண்டினமான, அந்த பூ எப்போது மலரும், அது யாருக்கு தெரியும்? அந்த வண்டுக்கு தான் தெரியும். சரியா, அது மலரும் பொழுதை அறிந்து அதனுடைய நுண்ணிய தாது பொருட்களை எல்லாம் உண்டு தாது இல்லாம ஆனப்புறம் என்ன ஆகும்? அந்த பூவை விட்டுட்டு மெல்லிய சிறகை அசைத்து அசைத்து அடுத்த பூவிற்கு தாவிவிடும். அப்படிப்பட்ட வண்டினம் போல புணர்ந்தோர் நெஞ்சு ஏமாப்ப, தன்னை அணைக்கக்கூடியவர்கள் புணர்ந்தவர்களின் நெஞ்செல்லாம் கலக்கமுறும்படி அவர்களை கைவிட்டு விடுவார்கள். இன்துயில் துறந்து அவர்களோடு இணைவதை நீக்கி விடுவார்கள். பழம் தேர் வாழ்க்கை பறவை போல, பழத்தை ஒரு மரத்துல அதிகப்படியான பழங்கள் இருக்கும் பொழுது இருக்கிற வரைக்கும் அங்க பறவைகள் எல்லாம் இருக்கும், தேடி தேடி போகும். பழம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, பழத்தை சாப்பிட்டாச்சு, இப்ப அடுத்த மரத்துக்கு தாவிரும். அது போன்று கொழுங்குடி செல்வரும் பிறரும் மேய மனம் புணர்ந்து ஓங்கிய அணங்குடை நல்கில், நல்ல செல்வக்குடியில் பிறந்த செல்வரெல்லாம் அவங்களுடைய நிலையை பத்தி இங்க பேசுறாங்க. அங்கே புதிய மனம் நிகழ்ந்ததாலே அங்கே ஒரு பெருமைக்குரிய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கடவுளெல்லாம் உரையக்கூடிய நல்ல இல்லங்களிலெல்லாம் போய் தொலைவுல இருந்தும் அருகாமையிலிருந்தும் செல்வ வளம் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய உடல் வளம், பண வளம் இது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அவர்களை துறந்து விடுவார்கள். இவ்வளவுதான் காட்சி. எப்படி மலரிலிருந்து தன்னுடைய வேலை முடிந்ததும் அடுத்த மலருக்கு வண்டு தாவுமோ, ஒரு பழங்களை உண்ட பறவை எப்படி வேறு மரங்களுக்கு தாவுமோ, பூவுக்கு பூ தாவுவது போல, மரத்திற்கு மரம் பறவைகள் தாவுவது போல செல்வ காளையரை தேடி தேடி இந்த பெண்கள் செல்கிறார்கள். அப்படிங்கறதான் இங்கே நிறைவான காட்சியாக சொல்கிறார்கள். இது சார்ந்தே நிறைய வரிகள் இன்னமும் நிறைய இருக்கு. இத்தோடு நான் இன்னைக்கு இதை நிறைவு செய்யறேன். நம்ம அடுத்த வாரத்தில் மீண்டும் தொடர்வோம். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த நம் நிறுவனர் கவின்கலை வேந்தர் திரு சத்யா அவர்களுக்கும், துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருந்து என் வாய்மொழி கேட்ட நம் மதிப்பிற்குரிய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், அன்பு தோழமை முத்துஞானம் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றிங்க சத்யா அவர்கள்.